கள்ளக்குறிச்சி மூங்கில் துறைப்பட்டு அண்ணா நகர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்து 120 வீடுகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 நாட்களில் வீட்டுமனை பட்டாவும் வீடு கட்ட உரிமமும் வழங்க ஏற்பாடு செய்வதாக எம்எல்ஏ கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேதமடைந்த வீடுகளை ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறி அதிகபட்சம் 2 நாட்களில் வீட்டுமனை பட்டா வழங்கி வீடு கட்டுவதற்கான உரிமம் வழங்குவதாக கூறிய நிலையில் 7 நாட்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. ஐயா எம்எல்ஏ வந்தார், இந்த வெள்ளத்தினால வீடு தரேன்னாரு, வீட்டு பட்டா தரேன்னாரு. எதுவுமே இன்ன வரலையும் எங்களுக்கு தரல. அது 2 நாள்லே தரேன்னாரு. இன்ன வரலையும் எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எந்த ஒரு இதுவுமே சலுகையுமே எங்கள்கிட்ட சேரலை. நாங்கள் வெள்ளத்தில் அடிபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து இங்கே கோயிலில் தங்கி இருக்கிறோம். கோயிலில் மண்டபத்தில் ஒரு 3 நாள் தங்க வச்சாங்க, 3 நாள் சாப்பாடு கொடுத்தாங்க, அதோட சரி. அதுக்கப்புறம் மண்டபத்தில் கல்யாணம் வருது, ஃபங்க்ஷன் வருது, காலி பண்ணுங்கன்னுட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. வீட்டில் சேறு தண்ணியுமா இருக்குது. தண்ணி வசதி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை, கரண்ட் வசதி இல்லை. பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு 4 வயசு பையன் 6 வயசு பொண்ணு கூப்பிட்டு இந்த கோவிலில் கிடக்கிறோம். பாம்பு, அவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு. நான் கத்தி பார்த்துட்டு யார் வரணும், நான் அடித்தேன் பாம்பை. புளிவில் போட்டு படுத்துருக்கிறது கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாம்பு அடித்தோம். எங்களுக்கு மாற்று இடம் எதனா கொடுக்கணும். இந்த நிலமெல்லாம் சரியாக வரல, மாற்று இடம் எங்களுக்கு கொடுங்க. அங்கே நாங்கள் போயிடுறோம். பாதிக்கப்பட்டது வெள்ளம் அடிச்சு முடிச்சு எல்லாமே பேராம்பேட்டு, கொட்டூர், கரும்பூர் 3 ஊரும் நான் துணி எடுக்கிறேன் சார். எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை இது வரைக்கும் இல்லை சார். இன்னும் பட்டா தரம் அது தரம் நாங்கள் சார் ஊடு பூரா அப்படியே தரமட்டம் ஆயிடுச்சு சார். எங்களுக்கு அரசாங்கத்தில் உதவி பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.